Hello students and teachers. In this video, we will see about how to apply for CTET January 2024. So, January 2024 CTET எப்படி apply பண்ற details வந்து பார்க்கலாம். What are the content? CTET notification, required documents, applying procedure, eligibility, nature of exams and marks, qualifying marks, applicability and depth. So, we will see all the details, okay? ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் சிடெட் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 21/1/2024 சண்டே அன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 3/11/2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் 3/11/2023 23/11/2023 நவம்பர் 23 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகுது. ஸோ எக்ஸாம் டேட் வந்து 21/1/2024 சண்டே ஜனவரி 2024 21st அன்னைக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3/11/2023. ஸோ 23/11 வரைக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 23/11/2023 Thursday. அதே மாதிரி ஃபீஸ் வந்து பே பண்ணக்கூடியது 23/11/2023 வரைக்கும் ஃபீஸும் பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. லேட்டஸ்ட் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் அதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 100 KB. இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சிக்னேச்சர் 3 to 30 KBக்குள்ளே இருக்கணும். ஃபீஸ் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மூணில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி அப்படின்னா பேப்பர் 1 இல்லைன்னா பேப்பர் 2 ஏதாவது ஒரு பேப்பருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் 1000. ஓபிசி ஜென்ரலாக இருந்தால் 2 பேப்பருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் 1200. எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஸோ அவங்க வந்து பேப்பர் 1 இல்லைன்னா பேப்பர் 2 ரெண்டில் ஏதாவது ஒரு பேப்பர் அப்பியர் ஆகிறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னா 500 ஃபீஸ். அவங்களுக்கு 2 பேப்பர் அப்பியர் ஆகிறாங்கன்னா 600 தான் ஃபீஸ். ஓகே, பொதுவாக பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎட் டீச்சர்ஸ் பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட டீட்டெயில்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் டைப், நேம், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம டீட்டெயில்ஸை டெமோவில் நான் கொடுக்குறேன், அது நம்ம அடுத்து பார்ப்போம். ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி வந்து என்ன அப்ளிகேஷன் ஃபார்மோட நம்பர் வரும், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் எப்பயுமே நோட் பண்ணிக்கணும். ஸோ ஜிமெயிலையும் வந்துடும். அதனால் ஜிமெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இனிஷியலாக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இந்த பேஜை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறதுக்கும் மற்ற டீட்டெயில்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நான் டெமோவில் அடுத்து சொல்கிறேன். ஷெட்யூல் அண்ட் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி 21/1/2024 பேப்பர் 2 வந்து மார்னிங் நடக்குது 9:30 to 12:30. பேப்பர் 1 வந்து ஆஃப்டர்நூன் செஷன் 2 to 4:30 PM. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைம் ஷெட்யூல். ஸோ டோட்டல் டியூரேஷன் வந்து 2.5 hours. ஓகே, ஸோ சிடிஇடி வில் பி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். ஸோ ஈச் கொஸ்டின் கேரிங் 1 mark. ஓகே, தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஓகே, நெகட்டிவ் மார்க் கிடையாது. எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். வில் பி 2 பேப்பர்ஸ் ஆஃப் சிடெட். பேப்பர் 1ல் டீச்சர் ஃபார் கிளாஸஸ் 1 to 5 டிடிஎட் முடித்தவங்க, டிப்ளமா இன் எலிமெண்ட் எஜுகேஷன் முடித்தவங்க வந்து அந்த பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணலாம். பேப்பர் 2க்கு வந்து டீச்சர் ஃபார் கிளாஸஸ் 6 to 8 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் வித் பிஎட் அப்பியர் ஆர் பாஸ் பண்ணவங்க நீங்கள் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலாம். 2023 நாம்ஸ் படி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் இப்போ 2024 நாம்ஸ்க்கு அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 2 மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பேப்பர் 1 அண்ட் மார்க் சிஸ்டம் என்ன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 30, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 30 marks. ஓகே, ஈச் கொஸ்டின் கேரிங் 1 mark. லாங்குவேஜ் 1 கம்பல்சரி, லாங்குவேஜ் 1 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். லாங்குவேஜ் 1ல் 30 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 marks. லாங்குவேஜ் 2 கம்பல்சரியாக இருக்கும், 30 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 30 marks. மேத்தமெட்டிக்ஸ் 30 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 30 marks. Environmental studies 30 multiple choice questions 30 marks. So totally 150 multiple choice questions and there will be 150 marks. Paper 2 and mark system. So paper 2 பார்க்கும்போது child development pedagogy compulsory. So 30 multiple choice questions இருக்கும். Language 1
லாங்குவேஜ் 2 கம்பல்சரி தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ எந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அது வந்து கம்பல்சரி. மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். மேத்தமெட்டிக்ஸ் 30 அண்ட் சயின்ஸ் 30 இந்த மாதிரி வரும். சோசியல் ஸ்டடீஸ், இப்போ சோசியல் ஸ்டடீஸுங்கிறங்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஈவன் தமிழ், இங்கிலீஷ். ஸோ அவங்களாம் வந்து சோசியல் சயின்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் வந்து 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் வரும். லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் வித் கோட். ஸோ இதில் வந்து உங்களுடைய நாம்ஸ் அந்த இதிலே கொடுத்துருக்காங்க அனெக்ஷரில். ஸோ இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்ன அப்படின்னா CTETல நீங்கள் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்து வரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் எடுத்துக்கணும். பட் இருந்தாலும் இந்த கோடு நம்பர் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் சிட்டி கோட் இன் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமே 3 சென்டர்ஸ் தான் இருக்குது: சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. ஸோ அதுக்கான சிட்டி கோடு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இந்த 3 சிட்டிஸ்குள்ளே உங்களுடைய நியர்பை சிட்டி ஏதோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. CTET ரிவைஸ்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் பிஎட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா பிஎட் முடித்தவங்க லாஸ்ட் இயர் 2023 வந்து பிஎட் அப்பியர் ஆகிறவங்க, பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாமே எழுதலாம். பட் இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா ஸோ கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க இல்லை இயர் ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறவங்க எழுதலாம். ஸோ இது ஒரு கேட்டகரி. ஸோ நான் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது டெமோலையும் சொல்கிறேன். அதில் வந்து இன்டெகிரேட் பிஎட் ஃபைனல் இயர் அப்பியர் ஆகிறவங்களும் இந்த இதில் வந்து எலிஜிபிள் ஆகலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த நம்பர் செலக்ட் பண்ணணும். ஸோ டெமோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ CTET எலிஜிபிலிட்டிக்கு ஏஜ் லிமிட். தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ரிக்வயர்ட் ஃபார் த CTET எக்ஸாமினேஷன். ஓகே, ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓகே, ஸோ எந்த ஏஜ் இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். யூ கேன் அட்டெம்ப்ட் a நம்பர் ஆஃப் டைம்ஸ் as you want to improve your CTET ஸ்கோர். ஸோ ஒன் டைம் பாஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் அப்பியர் அகைன். ஓகே, கேண்டிடேட் சுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ அது வந்து மெயின் எலிஜிபிலிட்டி. CTET எலிஜிபிலிட்டி ஃபார் ரிசர்வ் கேட்டகரி. இப்போ ரிசர்வ் கேட்டகரினா அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது there is no provision for seat reservation. சீட் ரிசர்வேஷன் வந்து கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் SC, ST, OBC அண்ட் PWD கேண்டிடேட்ஸ் இதுக்கெலாம் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து சீட் ரிசர்வேஷன் கிடையாது. பட் they are granted a relaxation of 5% marks in the qualifying exam of the CTET examination. இந்த மினிமம் குவாலிஃபிகேஷனில் அந்த 5% ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்க்கும்போது டு ஸ்கோர் 60% ஆர் மோர் இன் த டெட் எக்ஸாம். ஸோ மினிமம் வந்து 60% வந்து வாங்கணும். ஓகே, ஸோ ஜென்ரல் வந்து 90 மார்க்ஸ். டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 கொஸ்டின்ஸுக்கு 60% போட்டால் 90 மார்க்ஸ். ஓகே, 90 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதுங்க, 90 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பாஸ் ஆகக்கூடிய மினிமம் மார்க்ஸ். ஓகே, இப்போ SC, ST, OBC, PWD கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா 82 மார்க்ஸ். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தோம் இல்லையா 5%. ஸோ வந்து கவர்மெண்ட் எய்டட் சில ஸ்கூல் அவங்க வந்து என்ன செய்யலாம், கன்சிடர் பண்ணலாம், 5% வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, லாங்குவேஜ் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர். மெயின் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல் பி பைலிங்குவல். ஹிந்திலேயே இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். ஓகே, மெயின் கொஸ்டின் பேப்பர் மட்டும் சப்ஜெக்டில் இருக்கிறது எல்லாமே ஹிந்தி, இங்கிலீஷ் 2 வெர்ஷனில் தான் இருக்கும். லாங்குவேஜில் மட்டும் எந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் வரும். ஓகே, வேலிடிட்டி பீரியட் ஆஃப் CTET சர்டிஃபிகேட். இதோடைய வேலிடிட்டி எப்படின்னு பார்க்கும்போது லைஃப் டைம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து லைஃப் டைம் வேலிடு. அகைன் நீங்கள் அப்பியர் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. நேச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் பேப்பர் 1. பேப்பர் 1 வந்து NCERT சிலபஸில் 1 to 5 ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். பேப்பர் 2 NCERT சிலபஸை 6 to 8 ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதோடைய டிஃபிகல்ட்டி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ஸ்டேஜ் லெவலில் அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ளிகபிலிட்டி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் CTET பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஜாப் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகலாம் அப்படின்னா ஸோ அந்த கேந்திர வித்யாலயா, NVS, சென்ட்ரல் திபெட்டியன் ஸ்கூல்ஸ், அது மாதிரி சைனிக் ஸ்கூல்ஸ், மிலிட்ரி ஸ்கூல்ஸ், ஆர்மி ஸ்கூல்ஸ், ரயில்வே ஸ்கூல்ஸ், இது எல்லாத்துலேயுமே CTET வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ். கண்டிப்பாக அது CTET பாஸ் பண்ணால் தான் ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கும்போது 3/9/2023 இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் வந்து 23/11/2023. ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதும் அதே டேட்டு தான். ஃபைனல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேமெண்ட் ஃபீ வந்து 28. ஸோ அந்த டைமில் வந்து கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை கேரியேட் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 28/11/2023
2/12/2023. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எந்த கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கேரியேட் பண்ண முடியாது, அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு, ஸோ அது வந்து எக்ஸாமினேஷனுக்கு 2 days முன்னால் தான் அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணாங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த டைம் நீங்கள் அட்மிட் கார்டு நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் டேட் வந்து 21/1/2024. ஓகே. ஸோ 1 monthல வந்து பை த எண்ட் ஆஃப் February 2024 டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, டிக்ளேர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் CTET. ஓகே. ஸோ CTETக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், ஸோ அது எல்லாமே பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு ஆன்லைனில் இந்த CTETக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்லைன் போகிறதுக்குடைய வெப்சைட் வந்து ctet.nic.in. ஸோ இந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா CTETக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்.